மஷ்ரூம் ஒரு பாக்கெட், பெரிய வெங்காயம் 3 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், குடமிளகாய் 1, சாப்டு ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி 1 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 40லேருந்து 50 கிராம், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த கடையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு சீரகம், காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன். அதில் 2 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தாளிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த பூண்டோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வைங்க. அதாவது 60% பூண்டு, மீதி 40% இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். 3 வெங்காயம் சொல்லியிருப்பேன். அதில் 2 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1 வெங்காயம் கடைசியாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. வெங்காயத்தோட தக்காளி அளவு அதிகமாக இருக்கணும் இந்த மசாலாக்கு. இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், தனியா பவுடர், மிளகாய் பவுடர் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் வேண்டாம், காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இந்த கறி டெக்ஸ்சர் கொடுக்கும். இதே ஹோட்டலில் நாங்கள் பண்ணும்போது 3 விதமான கிரேவி யூஸ் பண்ணுவாங்க. கடாய் கிரேவி, மக்னி கிரேவி, ஒயிட் கிரேவி. கடாய் கிரேவினா வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு பண்ணுறது. மக்னி கிரேவி நிறைய தக்காளி வச்சு பண்ணுறது, ஸ்மூத் கிரேவி. அதுக்கப்புறம் இந்த காஷ்மீர் கிரேவி தான் ஒயிட் கிரேவி சொல்லுவாங்க. இந்த 3 கிரேவி நம்ம வீட்டில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் வெங்காயம் தக்காளி டேரெக்டாக வதக்கி எந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டு வேக வைக்காத முந்திரி இதில் நல்லா அரைச்சி போட்டிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் குக் பண்ணுற டைமிங் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகட்டுன்னு சொல்லி குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு தான் நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும். வேக வச்ச முந்திரினா அடுத்த 2 நிமிஷத்துலேயே நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போயிடலாம். இதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த மஷ்ரூம் ஃபஸ்ட்டு காம்பு எடுத்துக்கணும். காம்பு எடுத்த பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு, மைதா இருக்குது பார்த்தீங்கன்னா, மைதா அதில் போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு, ரன்னிங் வாட்டர், அதாவது நம்ம வீட்டு கிச்சன் சிங்கில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணால் அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அதாவது ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இந்த கஸ்தூரி மெத்தி இதில் போடுறோம். அதாவது காஞ்ச வெந்தய இலை. இந்த வெந்தய இலையை கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும், மேலே ஆயில் வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் இந்த கடாய் பவுடர் ரெடி பண்ணுறோம். கடாய் மசாலா சொல்கிறோம். நிறைய பேர் வெங்காயம் குடமிளகா போட்ட கடாய் மசாலா நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது இல்லை. கடாய் மசாலானா இந்த முழு தனியா, அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், காஞ்ச மிளகாய், இந்த 3த்தையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக நல்லா க்ரஷ் பண்ணிருக்கணும். பவுடர் பண்ணக்கூடாது. க்ரஷ் பண்ண இந்த பவுடரை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கடாய் ப்ரிப்ரேஷன். இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பவுடரும். அடுத்தது இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா. ஃபஸ்ட்டு 3 வெங்காயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 வெங்காயத்தில் 1 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கறியில் யூஸ் பண்ணணும்.
இந்த வெங்காயம் குடமிளகாய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த வெங்காயம் குடமிளகாயும் க்ரன்ச்சியாக இருக்காது. இப்போ இந்த மசாலாவில் வதக்கி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, ஃபைனலாக இந்த கடாய் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த கறியை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தி மட்டும் இல்லை, ரைஸுக்கு சாப்பிடலாம், புலாவ் ப்ரிப்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக சாப்பிட்டா அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் கடாய் மஷ்ரூம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கள்.